2024 ஆண்டு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் தேர்தல் பத்திர ஊழல் போன்று பாஜகவின் மற்ற ஊழல்களை அம்பலப்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையத்தில் ஈரோடு, நாமக்கல் மற்றும் கரூர் வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் இதனை தெரிவித்தார். மொத்தத்தில் ஊழலற்ற ஆட்சியும் ஒன்றியத்தில் கொடுக்கல. அதுக்கு இமாலய எடுத்துக்காட்டுதான் உலக அளவில் இந்திய ஜனநாயகத்தை அழிக்க முடியாத அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல் பத்திர ஊழல். அது மட்டுமா, சிஐடி அறிக்கையில் வந்துச்சு 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்கிறதாக சிஐடி அறிக்கை தெளிவாக ஆதாரத்தோடு வெளியிட்டுச்ச. அதை பத்தி ஒன்றிய அரசு வாயை திறக்கலையே. தேர்தல் பத்திர மாதிரியே இன்னொரு நிதியும் வசூல் பண்ணியிருக்காரு. பிஎம் கேஷ் ஃபண்ட் பேர் வச்சு வசூல் பண்ணியிருக்கிறாரு. அதை பத்தின அத்தனை ரகசியங்களும் ஜூன் மாசம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் அம்பலமாகும். அப்ப மாற்றாங்களா பாரு, யார் யாரு என்னென்ன கம்பி என்ன போறாங்கன்னு பார்ப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.